ஈவே ராமசாமியின் துணைவியார் நாகம்மையின் பதிவிரதத்தன்மை பற்றி சாமி சிதம்பரனார் தம் தமிழர் தலைவர் பெரியார் ஈவேரா வரலாறு என்னும் தலைப்பில் எழுதிய நூலில் குடும்ப குறும்புகள் என்னும் அத்தியாயத்தில் கூறியது. ராமசாமியார் பொது வாழ்வில் தலையிடுவதற்கு முன் பெரிய மைனராய் விளங்கினார். அவர் மைனர் விளையாட்டின் வினோதங்களை பற்றி இன்னும் அவர் தோழர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள். சில சமயங்களில் அவரும் கூறுவார். அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவேரி ஆற்று மணலுக்கு செல்லுவார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்துவிட்டு விடியற்காலையில்தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இக்கூட்டத்திற்கு ஈவே ராமசாமியின் வீட்டிலிருந்துதான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது. ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியையே நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கிவிடுவார். அவ்வுணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டியில் ஏறி காவிரிக்கு போய்விடும். நாகம்மையாருக்கு படிப்பில்லை. கடைசி காலத்தில் கையெழுத்து போட மட்டிலும் கற்றுக்கொண்டிருந்தார். ஆயினும் அவர் சிறந்த அறிவாளியாக விளங்கினார். சீர்திருத்த கொள்கைகளை பற்றி நன்றாக விவாதிக்கும் திறமை பெற்றிருந்தார் என்கிறார் சாமி சிதம்பரனார். மேற்கண்ட ஈவே ராமசாமி நாகம்மை குறித்த சாமி சிதம்பரனாரின் புராணத்தில் நாம் காணும் முட்டாள்தனங்களையும் பித்தலாட்ட முரண்பாடுகளையும் பார்ப்போம். சாமி சிதம்பரனார் நாகம்மையை பற்றி கூறுகிறார். சிறந்த அறிவாளியாக விளங்கினார். சீர்திருத்த கொள்கையை பற்றி நன்றாக விவாதிக்கும் திறமை பெற்றிருந்தார் என அவர்களின் புராண யோகியதைகளை வாசிக்கிற போது சாமி சிதம்பரனார் கூறுவது பொய்யாகவே தெரிகிறது. புருஷங்காரன் கூட்டாளிகளோடு விபச்சாரிகளிடம் கொட்டமடிக்க போகிறான். அவனது மனைவியோ அதை கண்டிக்கிற திராணியோ அறிவோ இல்லாதவளாக இருந்து கொண்டு புருஷங்காரனுக்கு ருசியாய் சமைத்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறாளாம். இத்தகைய பெண்மணியை தான் சாமி சிதம்பரனார் அறிவாளியாக சீர்திருத்த கொள்கைகளை பற்றி நன்றாக விவாதிக்கும் திறமை பெற்றிருந்தார் என்கிறார். விபச்சாரியிடம் கூத்தடிக்க போகிற புருஷங்காரனின் சட்டையை பிடித்து உலுக்கி விபச்சாரி வீட்டுக்காயா போற என்று விளக்குமாறை தூக்கியிருந்தால் தானே அறிவாளி, சீர்திருத்தக்காரி. ஆனால் அவ்வாறாக கேட்கிற அறிவில்லாத நாகம்மைக்கும் தாசியின் வீட்டிற்கு தன் கணவன் மவுத் கலியரை கூடையில் தூக்கி கொண்டு போன நலாயினிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? இரண்டிலுமே முட்டாள்தனமான பதிபக்தி தானே உள்ளது. நாகம்மையின் பதிபக்தியை பெருமையாக பேசுவது சாமி சிதம்பரனாரின் அடிமைத்தனத்தை தானே காட்டுகிறது. தன் மனைவியை ஒரு அடிமையாக வைத்திருந்த ஈவே ராமசாமி நலாயினியை அடிமை எனவும் விமர்சித்தார். இப்போது சாமி சிதம்பரனார் போன்ற அடிமைகள் பூசி மெழுகக்கூடும். ஆரம்ப காலத்தில் நாகம்மையின் அறிவு முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஆனால் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கிய பிறகு ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு சகவாசத்தால் நாகம்மையாரும் அறிவாளியாக சீர்திருத்தக்காரராக மாறிவிட்டார் என முட்டு கொடுக்கலாம். உண்மையிலேயே நாகம்மையாருக்கு பின்னாளில் சீர்திருத்த அறிவு ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் முதலாளாக ஈவே ராமசாமியின் அறிவில் உள்ள பிள்ளைகளை தான் எடுத்து கூறியிருப்பார். எப்படி என பார்ப்போம். நீங்கள் உங்கள் வயது காலத்தில் கூட்டாளியோடு காவேரி ஆற்று கரையில் விலைமகளரோடு உல்லாசமாக இருக்க நான் வாய்க்கு ருசியாக சமைத்து எடுத்து வந்தேன். அன்றைக்கு அது உங்களுக்கு ஒழுக்க கேடாக அறிவீன செயலாக தெரியவில்லை. உல்லாசமாக இருக்க உடம்பு தினவெடுத்து அலைந்துள்ளது. அன்றைக்கு அந்த ஒழுக்க ஈனத்தை நீங்கள் செய்துவிட்டு பின்னாளில் நலாயினி புருஷனை விபச்சாரியிடம் அனுப்பியதை ஒழுக்க பிழையாக கூற உங்களுக்கு என்ன தகுதி உள்ளது? நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருந்து பிறரின் ஒழுக்க குறையை விமர்சித்தால் அது நியாயம். ஆனால் உங்கள் விஷயத்தில் இந்த அறிவு நாணயம் துளி அளவு கூட இல்லையே. சுயமரியாதை இயக்கம் துவங்கும் வரை காத்திருந்தீர்களா? ஒழுக்கக்கேட்டையும் விலை மாதிரியிடம் போவதையும் கைவிடுவதற்கு
என நாகம்மை கேட்டிருந்தால் தானே சாமி சிதம்பரனால் சொல்வதை போல் அறிவாளியாக சீர்திருத்த பேர்வழியாக நாகம்மை இருந்திருக்க முடியும். ஈவே ராமசாமியின் ஒழுக்கங்கட்ட வாழ்க்கைக்கு நாகம்மையே முழு முதல் சாட்சி. அன்றைக்கு ஈவே ராமசாமியின் மைனர் விளையாட்டுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றதற்கு நாகம்மையின் பதிபக்தி தானே காரணம் என்பதோடு புருஷங்காரன் மீதான அச்சமும் ஒரு காரணமாக இருக்கலாம். பின்னாளில் ஈவே ராமசாமி சுயமரியாதைக்காரராக ஆன பின் தான் செய்த ஒழுக்க ஈனத்தையோ அடுத்தவர்களோ புராண கதாபாத்திரங்களோ செய்திருந்தால் மிகப்பெரிய ஒழுக்க சீலனை போல் கண்டித்த போது, ஐயா நீங்களும் இதே அயோக்கியத்தனத்துடன் தான் நேற்று இருந்தீர்கள் என்ன சொல்ல வாய் வராமல் ஊமையாக நாகம்மை இருந்ததும் அதே பதிபக்தியினால் தானே. இதில் என்ன அறிவாளித்தன்மை உள்ளது, சீர்திருத்த எண்ணம் உள்ளது? புருஷங்காரன் எதை செய்தாலும் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற பதிபக்தி தானே இருந்தது. சீதை, நலாயினி, கண்ணகி வரிசையில் கணவன் கிழித்த கோட்டை தாண்டாதவராக ஈவே ராமசாமி பாணியில் சொல்வதாக இருந்தால் ஒரு அடிமையான வாழ்க்கையை தானே நாகம்மை வாழ்ந்து முடித்தார். அதனால் புராண பெண் பாத்திரங்களின் அடிமைத்தனம் கற்பு பற்றி பேச ஈவே ராமசாமிக்கும் அருகதை இல்லை, அவர் விசுவாசிகளுக்கும் அருகதை இல்லை. ஈவே ராமசாமி காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அவரிடம் பகுத்தறிவு கற்றதாக சொல்லும் பேர்வழிகளாவது தங்கள் வரை ஒழுக்கமாக இருந்து கொண்டு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. தமிழச்சி போன்றோர் திருமணம் கடந்த உறவை சிலாய்க்கும் திராவிட கும்பலுக்கும் ஒழுக்கத்திற்கும் வெகு தூரம் எனதானே சான்றிதழ் அளிக்கிறார்கள்.